கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சமாதானமும் கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நன்மை யோசிக்கும்போது நமக்கு கிருபை, நன்மையை நம்ம யோசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சத்தியத்தில் நடக்க முடியும். நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்னையால் சத்தியத்தில் நடக்க முடியலையே, என்னையால் ஒரு நல்ல வழியில் நடக்க முடியலையே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும், நற்கிரியை செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும். நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும்போது தேவன் நமக்கு 2 விதமான கிஃப்ட் தருகிறார். கிருபையும் சத்தியமும் உண்டு. நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே தேவன் நம்ம கூட இருப்பார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நன்மை யோசித்தால் போதும், தேவையில்லாத காரியங்களை யோசிக்க வேண்டாம். நமக்கு நல்ல ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம நன்மையை யோசிக்கணும், நல்லதை மட்டுமே யோசிக்கணும். நல்லதை மட்டும் யோசிக்கும் போது பரலோகத்தில் தேவன் நம்ம கூட இருப்பார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, நன்மை செய்யும்போது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், தேவன் நம்ம கூட வருவார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நன்மையை யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மையை யோசிக்கிறதுக்கு நம்ம வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தீமையான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்லதை மட்டுமே யோசிப்போம். நல்லதை மட்டும் யோசிக்கும் போது தேவன் நம்ம கூட இருப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பது இந்த வசனத்து மூலியமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்யும்போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். அதே நேரத்தில் நன்மை செய்யும்போது தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நம்ம நன்மை செய்யும்போது தேவன் நம்ம கூட இருப்பார். அதுதான் நமக்கு கருத்து. நன்மை செய்யும்போது தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்படும். எல்லா தடைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் யோசிக்கணும், நம்ம நன்மையை யோசிக்கணும், நல்லதை மட்டுமே யோசிக்கணும். நல்லதை மட்டும் யோசிக்கும்போது கர்த்தர் கூட இருப்பார். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்தில் உதவி செய்யலாம். உதவி செய்யும்போது தேவன் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும், தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் சிந்தனையிலே நன்மை செய்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு வேணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடப்போகிறார். ரிதுஷால பாபா லஹதுனிமா கபுது பெக்கேதுனா, ரிபோஷால பாபா கபுது பெக்கேதுனா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடணும்ப்பா. உங்களுடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும். கர்த்தருக்காக நாங்கள் வாழணும்ப்பா. நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ
நன்மை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கர்த்தர் தொடுங்க. நசரேயனான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகள் விலகட்டும். பலவீனம் நீங்கி சுகம், பலன், ஆரோக்கியத்தை எடுங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட தங்கிருங்க. இரவு நேரத்திலே கர்த்தர் கூட இருந்து வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத எந்த காரியமும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தொடரக்கூடாதுப்பா. நன்மை யோசிக்க கிருபை தாங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you.